பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு எடுத்திங்கன்னா அது பானிபூரி. எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. அந்த பானிபூரியை செய்கிறதுக்கு தேவையான பூரியை வந்து கிறிஸ்பாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இந்த பூரியை ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 10 to 20 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் குழந்தைங்க கேட்டாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் கேட்டாலும் சரி, நம்ம வெளியில் போகாமல் வீட்லேயே அவங்களுக்கு பானிபூரி ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கணும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த பானிபூரியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பானிபூரி செய்ய தேவையான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பூரி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ வெள்ளை ரவை, 1/4 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கு நம்ம அதிகமான இது வந்து ரவையில் தான் நம்ம செய்ய முடியும். ரவை போட்டு செய்யும்போது தான் அது வந்து கிறிஸ்பாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம 1 கிலோ வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். இது வறுக்காத வெள்ளை ரவை தான். இதை வந்து இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ வெள்ளை ரவைக்கு நம்ம 1/4 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறணும். அதனால் கொஞ்சம் இலக்கமாகவே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம பூரி செஞ்சுக்கலாம். எப்பயுமே வந்து இந்த ரவை, மைதா, உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசையணும். நம்ம முதவே ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுக்கும்போது ரொம்பவே கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து பூரி வந்து ரொம்ப கடுகடுன்னு இருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசையணும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி நினச்சிட்டு அதை வந்து நல்லா இது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து பூரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து இது பெரிய உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த டேபிள் பூரா வந்து நம்ம வந்து தேய்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய மாவாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே மேனுவல் எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துட்டோம். இப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம காஞ்சி போயிடும். அதனால் இந்த பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். நம்ம ஒன்றொன்னா எடுத்து தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ இந்த டீப்பாய் மேலேயே நம்ம மாவு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தேய்ச்சிக்கலாம். அப்படியே இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சம் மாவு மேலே இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ரவுண்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் எண்ணெயில் போட போகிறோம். அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மாவு போடாமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் தேய்க்கிறதுக்குள்ளேயே அந்த பூரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு வேணும். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி. இப்போ இதை வச்சு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் நிறைய பலகாரங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறனால அப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்னர் அடுப்பு, டபுள் பர்னர் அடுப்பு நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து இரும்பில் செஞ்ச அடுப்பு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வாங்கியிருக்கேன். இது வந்து அக்னி எஸ்எஸ் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனிலேருந்து நான் இந்த அடுப்பு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இப்போ வந்து 2 பர்னர் அடுப்பு தான் நான் வாங்கியிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்னர் அடுப்பு, அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் அடுப்பு வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து கிச்சனுக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அடுப்பு வந்து யாருக்கெல்லாம் தேவைன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம இதை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு 25 பேர் 30 பேருக்கு ஒரு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு பண்டிகையே பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம வீட்டு அடுப்பில் செய்யும்போது நேரம் ஆகும். அதுவே இந்த அடுப்பாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அதனால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் அடுப்பு மட்டுமல்ல, அதாவது 2 பர்னர் அடுப்பு அல்லது சிங்கிள் பர்னர் அடுப்பு அல்லது ஸ்டாண்டிங் அடுப்பு, அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பானிபூரி வந்து பொரிக்கிறதுக்காக இந்த வடசட்டி வச்சுருக்கோம். வடசட்டி காஞ்சிருச்சு. இப்போ 2 லிட்டர் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூரியெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சாச்சு. இந்த பூரி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சிருக்கும்போது போட்டிங்கன்னா தான் பூரி போட்டோடனே நமக்கு உப்பி வரும் மேலே. அதுக்கப்புறம் அடுப்பு வந்து சன்னம் பண்ணிவிட்டு இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி வரும். நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சன்னம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கணும் பொறுமையாக. நம்ம போட்டோம் நம்ம இதாகிடுச்சின்னு ரொம்ப ஹைலியே வச்சுருந்தோம்னா செவந்து போயிடும். அப்படி செவந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்காது. பூரி போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா எல்லா பூரியுமே நமக்கு உப்பெல்லாம் அப்படி வரும், இப்படி கிடைக்கும். இப்போ நீங்கள் பூரி போட்டோன்னே அடுப்பு சிம்மில் வச்சுருக்கும்போது கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்போ வந்து நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. வாசனிட்டு கொடுத்தாச்சு. பானிபூரி செய்கிற தேவையான நம்ம பூரியை வந்து இப்போ நல்லா கிறிஸ்பாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பூரியை வச்சு நம்ம 5 நிமிஷத்தில் பானிபூரி செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பூரி மட்டும்தான் செஞ்சுருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.